ஹலோ கைஸ், என் பேர் மாஹி. நான் கேதார்நாத் போனதோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு கட்டம் வரும். இதுக்கப்புறம் லைஃப்பில் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அதே தான் எனக்கு வந்தது. ஸோ நான் இப்போ பிளான் பண்ணது வேறு ஒன்றுமே இல்லை, ட்ராவல். ஸோ என்னோடய ஊர் ஈரோடு. நான் இங்கேருந்து ஒரு ட்ரெயின் புக் பண்ணி டெல்லி கிளம்பிட்டேன். எதை பற்றி யோசிக்கல, கிளம்பிட்டேன். எல்லாருமே நினைப்பாங்க நம்ம தேடி போகிற டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து யோசிச்சா தான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. உங்களுக்கு ட்ரெயின் ஜேர்னியே பல விஷயங்களை புரிய வச்சிரும். அந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ண ட்ரெயின் டெல்லி ரீச் ஆயிடுச்சு. இப்போ நான் டெல்லியிலேருந்து ஹரித்வாருக்கு போயிட்டுருக்கேன். பார்க்கலாம். ஹரித்வார் ரீச் ஆனோன்னே அங்கேருந்து ஒரு ரிக்ஷா அண்ணா இருந்தார். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இது தான் இருக்கிறதுல எனக்கு கம்மியாக தெரிஞ்சுது. நான் எடுத்துகிட்டு போன பட்ஜெட்டுக்கு இது எனக்கு ரொம்பவே பெட்டராக இருந்தது. வயசு பையன் கோவா தாய்லாண்டுன்னு கிளம்பாமல் என்னடா ஹரித்வார் ரிஷிகேஷ் கேதார்நாத்னு சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது ட்ராவல் பண்ணோம், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், அது டிசிப்ளினாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஹரித்வார் ரீச் ஆயாச்சு. கங்கையில் குளிச்சாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்து ரிஷிகேஷ் போனேன். ரிஷிகேஷ் என்ன ஊருங்க, சொல்லவே முடியாது. இவ்வளோதான் அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அங்கே இந்தியன்ஸை விட ஃபாரினர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தாங்க. ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிற எல்லா ஃபாரினர்ஸும் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுற பிளேஸ் வந்து காசிக்கு அப்புறம் ரிஷிகேஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ மெடிடேஷன் யோகா சென்டர் அங்கே இருந்தது. அப்புறம் கங்கையோட அழகை சொல்லவா வேணும், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு வழியாக கங்கையில் குளிச்சுட்டு நம்ம கேதார்நாத் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேதார்நாத் போகிற வழி எல்லாம் ஃபுல்லாக ரிஷிகேஷ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மழை தாங்க. ஹில் ஸ்டேஷன் தான். மழை பெஞ்சதுன்னா எப்போ லேண்ட்ஸ்லைடு வரும்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு எல்லாம் ஒரு பாறைகளோட மணல் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம் அந்த மலையிலெல்லாம். ஸோ அந்த போன வீடியோ தான் இது. நான் அங்கேருந்து ஒரு பஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக ரிஷிகேஷில் நான் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன். ஒருத்தர் ஐஸ்லேண்ட்லேருந்து வந்தவர், இன்னொருத்தர் நம்ம கேரளா, இன்னொருத்தர் டெல்லி. 3 பேரும் சேர்ந்து ஒரு பஸ் புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஸோ அந்த வழி எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். அங்கே ஸ்னோ மழையே பெஞ்சிருச்சு ஃபுல்லாக. ஸோ அதுக்கு மேலே எங்களால் அங்கே நடக்க முடியல. ஸ்னோவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா,
அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வார்த்தையால் சொல்லிட முடியாது. அவ்வளோ இருந்தது. பட் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா தெர்மல் ஜாக்கெட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொண்டு போகிற ஸ்வெட்டரு அதெல்லாம் அங்கே தாங்கவே தாங்காது. டென்ட்டில் தங்கி இருக்கும்போது அங்கே வச்சிருந்த பிளாங்கெட்ஸ் முதற்கொண்டு அங்கே ஈரமாக தான் இருக்கும். ஸோ நிறைய எடுத்துக்கோங்க. டென்ட்டில் ஒரு 1 hour தூங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா நீங்களே பாருங்கள், அவ்வளோ அழகான ஒரு ஸ்னோ ஃபால். நான் இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை ஸ்னோவை என் கண்ணால். இங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் அந்த 1 hour தூங்குனதுக்கப்புறம் வெளியே வந்து டென்ட்டை ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபைனலாக ஸ்னோஃபால்லாம் ரசிச்சுட்டு திருப்பி ஒரு 1 hour தூங்கிட்டு வெளில வந்து பார்த்தா அப்படியே வந்த ஸ்னோ எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால் நான் அங்கே இருக்கும்போது தான் நடந்தது. ஸ்னோஃபாலுக்கு அப்புறம் அந்த இடம் எவ்வளோ கிளியராக அழகாக இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சொல்லவே முடியல, அவ்வளோ அழகாக இருந்தது. கௌரிகுண்ட்லேருந்து கேதார்நாத் மேலே போகிறதுக்கு அங்கே ஹெலிகாப்டர்ஸும் நிறையா இருக்குது. வயசானவங்க நடக்க முடியாதவங்கலாம் கேதார்நாத் போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் ஹெலிகாப்டர் புக் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரிப்புக்கு 7500 சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அங்கே நிறையா குதிரை இருக்குங்க. ஒரு 10,000 குதிரையாவது இருக்கும். கண்டிப்பாக 10,000 குதிரை இருக்கும். அத்தனை குதிரைக்கும் ஒரு மேலே போகிறதுக்கு 3500 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் நடந்துடணும், இல்லைன்னா ஹெலிகாப்டரில் போயிடணும். குதிரையில் போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. ஃபைனலி கேதார்நாத் வந்துட்டோம், கோயில்கிட்ட வந்துட்டோம். என்ன நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு நைட் ஆனதுனால கோயிலெலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி ஏர்லி மார்னிங் பார்க்குறதா பிளான் பண்ணிவிட்டு திருப்பி